லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தேசிய ஒலிம்பிக் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி கராத்தே போட்டியில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். தேசிய ஒலிம்பிக் தினத்தையொட்டி லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் புதுவை ஒலிம்பிக் சங்கம் சார்பில் தேசிய ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பிறகு 2028 ஆண்டு நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான கொடியை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், ஒலிம்பிக் சங்க சிஇஓ முத்துகேசவலு, பொதுச் செயலாளர் தனசேகர், பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள், விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், ஒவ்வொரு ஆண்டும் புதுவை விளையாட்டு வீரர்கள் பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெளியூர்களுக்கு சென்று வெற்றி பெற்று வருகின்றனர். ஏசியா விளையாட்டு போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு இன்னும் பல வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்தால் இன்னும் பல விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்று வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக இவ்விழா நடைபெறுகிறது. பள்ளி கல்வித்துறை விளையாட்டு பிரிவையும் சேர்த்து கவனித்து வந்தது. தற்போது அதற்கென்று தனிப்பிரிவு உருவாக்கி உள்ளோம். அதற்கான இயக்குனர் விரைவாக நியமிக்கப்படுவார்கள். பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து உள்ளதால் அவர்களுக்கு தேவையான வசதிகள், ஊக்கத்தொகை சரியாக வழங்க முடியவில்லை. அதனை போக்க விரைவாக அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். இந்த ஆண்டு விளையாட்டு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதற்கான நிதி ரூபாய் 8 கோடி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியை பதக்கங்கள் வென்றவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும். தனியார் இடங்களுக்கு சென்று பல பேர் விளையாடுகின்றனர். அரசு உருவாக்கிய இடங்களுக்கு சென்று யாரும் விளையாடுவதில்லை. விளையாட்டு வீரர்கள் விருப்பப்படும் பகுதிகளில் உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து கொடுக்கப்படும். விளையாட்டுக்கு பயிற்சி அளிக்க கூடுதலாக பயிற்சியாளர்கள் தேர்வு செய்ய உள்ளனர். விளையாட்டு திடல்கள் அமைத்து கொடுத்தால் அதனை சரியாக பராமரிப்பது கிடையாது. இது பெரிய குறையாக உள்ளது. உப்பளம் திடலை முழுமையாக பராமரிக்கவில்லை. காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பராமரிக்க வேண்டும். அப்படி இருந்தால் இன்னும் விளையாட்டு வீரர்கள் நிறைய பதக்கங்களை வெல்வார்கள். அரசு விளையாட்டு மைதானங்களை அமைத்து கொடுத்துள்ளது. அதனை வீரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் பேசினார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்ற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப் போவதாக தனி மாநில அந்தஸ்து போராட்டக் குழு தலைவர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என நெடுங்காலமாக புதுச்சேரி அரசு மத்திய அரசை வலியுறுத்தி 15 தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் ஏற்றியுள்ளது. ஆனால் மத்திய அரசு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்று கைவிரித்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 16வது முறையாக தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனி மாநில அந்தஸ்திற்காக முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி உலகின்படி தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 22க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மாநில அந்தஸ்திற்கான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து போராட்ட குழு தலைவர் நேரு, புதுச்சேரி அரசில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், தலைமைச் செயலர் என 3 அதிகார மையங்களாக செயல்படுகிறார்கள். இதனால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்று கூறிய அவர், வெளி மாநிலத்தில் இருந்து வரும் அதிகாரிகள் புதுச்சேரியில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் இதற்கெல்லாம் தனி மாநில அந்தஸ்து தான் ஒரே தீர்வு என்றார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு சுமார் 1 லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். போராட்டத்திற்காக நாளை 25ஆம் தேதி ரயில் மூலம் சுமார் 200க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் டெல்லி புறப்பட உள்ளதாகவும் தங்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தமிழக எம்பிக்களின் ஆதரவு கேட்டு கடிதங்கள் அனுப்பி உள்ளதாகவும் நேரு தெரிவித்தார். மீண்டும் பணி வழங்காமல் இழுத்தடிக்கும் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும்
அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 ஆண்டு காலம் தங்களது கோரிக்கைக்கு செவிசாய்க்காத புதுச்சேரி அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது போலீசார் தடுக்க முயலவே இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் தக்காளியை வீசிக்கொண்டே இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் கதவுகள் மூடப்பட்டது. இதனால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் வாரிசுதாரர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி இறந்த ஊழியரின் படத்தோடு பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் 183 பேர் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டு கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை துறை அதிகாரிகளும் முதலமைச்சரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். இதுவரை பணியின் போது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த வவுச்சர் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கோஷங்களை எழுப்பினர். அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் அரசு பள்ளியில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் போதை மருந்துகள், போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோதமான வியாபாரத்திற்கு எதிரானது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமை தாங்கி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் என்றால் என்ன, இதனை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு துண்டறிக்கையை மாணவர்களிடம் வழங்கி கருத்துரை வழங்கினார். இதில் அரியாங்குப்பம் காவல்துறையினர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராம்தங்க நகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி நேரு வீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம்தங்க நகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கடை ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேலாளர் ஞானசேகர் தலைமையிலும் வழக்கறிஞர் முனுசாமி முன்னிலையிலும் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு லட்டு மற்றும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மற்றும் மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை இணைந்து நியாய ஒளி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜய் வரவேற்புரை வழங்கினார். டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் சீனிவாசன் நோக்குவரையாற்றினார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் மரக்கன்றுகள் நட்டார். மேலும் நிகழ்ச்சிகள் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் விஜயன் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் செம்மலர் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். தமிழ் ஆசிரியர் பூங்குழலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் சிவரஞ்சனி நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் தனுசு, NSK இளஞ்செழியன், டாக்டர் ராஜ்குமார், செழியன், தங்கதுரை, முரளி, சசி, சீனோ, அருள்ராஜ், தர்மேந்திரன், நரசிம்மன், ஐயனார் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாலியல் தொல்லைகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொம்மைகளை புதுச்சேரி இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உருவாக்கி அசத்தியுள்ளனர். நாடு முழுவதும் தற்போது பாலியல் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சிறுமிகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு
குட் டச் பேட் டச் என்றால் என்ன என்பதை விழிப்புணர்வாக கொண்டு செல்ல புதுச்சேரி முத்தையர்பாளையத்தில் உள்ள இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் இயற்பியல் ப்ராஜெக்டாக பொம்மையை உருவாக்கினர். அதற்கு சாரா என பெயரிட்டனர். மாணவர்கள் சென்சார் கொண்டு தயாரித்த இந்த பேசும் பொம்மையானது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. சாரா பொம்மையானது குட் டச் பேட் டச் பற்றி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில் சொல்கிறது. பள்ளியில் பயிலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு சாரா பொம்மைகள் குறித்து இன்று செயல் விளக்கம் தந்தனர். இந்நிகழ்வை பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் துவக்கி வைத்தார். பொம்மையின் அந்தரங்க பாகங்களை தொட்டால் தொடாதே என மும்மொழிகளிலும் சொல்கிறது. தற்போது முதல் கட்டமாக 3 பொம்மைகளை பள்ளி மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். வீராம்பட்டினம் அரசு தொடக்கப் பள்ளிக்கு புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் சிறந்த அரசு பள்ளி என நற்சான்றிதழ் பெற்றமைக்கு பன்னாட்டு மனித உரிமை பேரவை சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. வீராம்பட்டினம் பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரையில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 185 மாணவர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். மேலும் இப்பள்ளியில் தனியார் சமூக அமைப்புகள், ஊர் மக்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்களிப்புடன் நிழற்கூரைகள் மேம்படுத்தப்பட்ட டைல்ஸ் தரைகள், ஸ்மார்ட் டிவிகள் உள்ளிட்ட சாதனங்கள் பொருத்தப்பட்டு மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கற்பிக்கப்படுகிறது. மேலும் இப்பள்ளியில் பயின்ற மாணவர் தேசிய அளவில் சிறந்த ஓவியம் வரைந்தமைக்காக ஜனாதிபதியிடம் பரிசு பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்பள்ளியில் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு 50% மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளது. இப்பள்ளியானது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக செயல்பட்டு மாணவர்கள் சேர்க்கையை மிகவும் அதிகரித்து தனியார் பள்ளிகளுக்கு செல்வதை பெருமளவு குறைத்து தரமான கல்வி கற்றுத் தருவதாக ஊர் மக்கள் சார்பில் பாராட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வீராம்பட்டினம் அரசு ஆரம்ப பள்ளிக்கு புதுச்சேரி கல்வித்துறையின் சார்பாக சிறந்த ஆரம்ப பள்ளி என்ற நற்சான்றிதழ் பெற்றமைக்காக இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சத்தியமூர்த்தி மற்றும் ஆசிரியர்கள் உஷாராணி, ராஜேஸ்வரி, கவிதா, அனிதா, ஆசிரியர் பிரபு, பாலசேவிகா, சுதா, வனிதா, மகேஸ்வரி, பணியாளர்கள் வனஜா, அனிதா, நாகவல்லி உள்ளிட்ட அனைவரையும் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் சார்பாக அவர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய கல்வி சேவையையும் வகுப்பு அறைகள் உட்பட சுற்றுப்புறங்கள் அனைத்தையும் மிகவும் தூய்மையாகவும் அழகாகவும் கல்வி கட்டமைப்பை மிக நேர்த்தியாகவும் வைத்து செயல்படும் விதத்தை பாராட்டி அமைப்பின் தலைவர் சக்திவேல் தலைமையில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பாராட்டி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினர். உடன் அமைப்பின் ஆலோசகர் ஆசிரியர் சரவணன், இணை செயலாளர் கனிவரதன், பொருளாளர் கந்தன், நிர்வாக செயலாளர் சம்மாரவேல், மகளிர் அணி அமைப்பாளர் பாத்திமா, மாநில துணை அமைப்பாளர் ஏடிஎம் போஸ், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சரவணன், மணவெளி தொகுதி செயலாளர் ஞானவேல் மற்றும் அருள்ராஜ், வினோத்குமார், ஊடகப் பிரிவு செபஸ்டியன், உயர்நிலை பள்ளி பணியாளரும் சமூக ஆர்வலருமான மணி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதுபானங்கள் விலை உயர்வால் கடந்த வாரத்தில் இறுதி நாட்களில் புதுச்சேரியில் 25% வரை விற்பனை சரிந்துள்ளதாக மது விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதுவை என்றாலே மாநில மக்கள் நினைவிற்கு வருவதில் மதுபானமும் ஒன்று. மதுபான விலை குறைவு என்பதோடு 1000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் விதவிதமான மது வகைகள் கிடைக்கும். அதோடு நின்று கொண்டே அருந்திவிட்டு செல்வது முதல் குழு ஏசி வசதியுடன் மது அருந்தும் வசதிகளும் கொண்ட மதுபார்களும் உள்ளது. வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா வரும் பயணிகளில் பெரும்பாலானவர்கள் மது வகைகளை ருசிப்பதற்காகவே புதுச்சேரி வருகின்றனர். இதற்காகவே புதுச்சேரியில் ஷோரூம்கள் போல பெரிய மதுக்கடைகள் நகர பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வார இறுதி நாட்களில் இளைஞர்கள் தங்களுக்கு தேவையான மது வகைகளை தேர்வு செய்து வாங்கி செல்வதை சாதாரணமாக பார்க்க முடியும். இது மட்டுமின்றி புதுச்சேரிக்கு ரூபாய் 1000 கோடி வரை கலால் துறை மூலம் வருமானமும் கிடைக்கிறது. கடந்த காலங்களில் மதுபான விலையை ரூபாய் 2 முதல் ரூபாய் 10 வரை உயர்த்துவார்கள். மதுபான விலை உயர்ந்தாலும் அண்டை மாநிலங்களின் விலையை விட எப்பொழுதும் புதுவையில் மதுபானம் விலை குறைவாக இருக்கும். ஆனால் தற்போது அரசின் வருவாயை பெருக்குவதற்காக மதுபானங்கள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கீழ்மட்ட அளவில் உள்ள மது வகைகள் கூட குவார்ட்டருக்கு ரூபாய் 12 முதல் ரூபாய் 15 வரை உயர்ந்துள்ளது. பெரும்பாலானவர்கள் விரும்பி அருந்தும் பிராண்டுகள் விலை குவார்ட்டருக்கு ரூபாய் 30 வரை விலை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு கடந்த சில நாட்களுக்கு முன் புதிய விலை பட்டியலுடன் கடைகளில் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த விலை உயர்வு மது பிரியர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விலை உயர்வு மது விற்பனையாளர்களிடையே பெரும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. வார இறுதி நாட்களாக வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுச்சேரிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள். கடந்த 3 நாட்களில் நாள்தோறும் நடைபெற்ற விற்பனையில் 20 முதல் 25% வரை சரிவு ஏற்பட்டுள்ளது. வார நாட்களில் வழக்கமாக மது அருந்தக்கூடியவர்கள் விலை உயர்வால் தங்களின் பிராண்டுகளை மாற்றியுள்ளனர். விலை குறைவாக பிராண்டுகளுக்கு நாள்தோறும் மது அருந்துவோர் நகர்ந்துள்ளனர்.
எதுவும் விற்பனையை பாதித்துள்ளது. இது குறித்து மதுபான விற்பனையாளர்களிடம் கேட்டபொழுது, கடந்த காலங்களில் பலமுறை மதுபான விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் 25 ஆண்டுகளில் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள விலை உச்சபட்சமாகும். இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மது வாங்குவதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். இந்த விலை உயர்வு மட்டுமின்றி மது உரிமம் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களில் 20 முதல் 25% வரை மதுபான விற்பனை சரிந்துள்ளது. இருப்பினும் முழுமையாக 1 மாத காலம் மது விற்பனையை கணக்கிடும் போதுதான் எந்த அளவிற்கு விற்பனை சரிந்துள்ளது என தெரிய வரும் என்றனர். காவல் நிலையங்களில் இனி தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் FIR பதிவு செய்ய டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். டிஜிபி அலுவலக செய்திக்குறிப்பு: புதுச்சேரி மாநில காவல் நிலையங்களின் முதல் தகவல் அறிக்கையை பிராந்திய மொழிகளில் பதிவு செய்வது தொடர்பாக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் குற்றவியல் நீதித்துறை அமைப்பை எளிதில் அணுகும் வசதியையும் வெளிப்படைத்தன்மையையும் மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் தகவல் அறிக்கையை FIR பிராந்திய மொழிகளில் பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்தார். அதனையடுத்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் புதுச்சேரி காரைக்காலில் பிராந்திய மொழியான தமிழிலும், மாகியில் மலையாளத்திலும், ஈனாமில் தெலுங்கு மொழியிலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளார். காவல் நிலையங்களில் இனி பிராந்திய மொழிகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் நடைமுறை கட்டாயமாகிறது. இந்த நடவடிக்கை சட்ட நடைமுறைகளை உள்ளூர் மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் காவல்துறையின் மீது மக்களிடையே நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகரிக்க வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பேபி கிட் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை ஒட்டி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லிற்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொகுதி நிர்வாக வசந்தராஜா மற்றும் கிளை நிர்வாகி ஜெகதீஷ் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் பிறந்த நாள் அன்று புதுச்சேரி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பேபி கிட் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி தொண்டரணி நிர்வாகி பிரபு, கிளை நிர்வாகிகள் செல்வா, மணிகண்டன், மகளிரணி நிர்வாகிகள் கலா, ஜெயா மற்றும் நிர்வாகிகள் முரளி, பவித்ரன், மனோ, பிரகாஷ், புண்ணியமூர்த்தி, விஸ்வா, விஸ்வம், மணவெளி தொகுதி ஆகாஷ் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சிறைத்துறை ஐஜி ரவ்தீப் சிங் சாகர் உத்தரவின் பேரில் சிறையில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர். இவர்களுக்கு தினமும் காலையில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிறைத்துறை ஐஜி ரவ்தீப் சிங் சாகர் உத்தரவின் பேரில் சிறையில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், டாக்டர் கிருஷ்ணவர்மா, துரோப் மற்றும் ஸ்ரீ அரவிந்த் சொசைட்டியை சேர்ந்த சீனிவாசமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற டாக்டர் கிருஷ்ணவர்மா பேசுகையில், யோகா என்பது உடல், மனம், அறிவு, உணர்வு மற்றும் ஆன்மீக அம்சங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பயிற்சியாகும். ஒருவன் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் மனம் தெளிவடைகிறது. ஆதலால் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடாமல் ஒழுக்கமாக இருக்கிறார்கள். எனவே சிறைவாசிகள் தொடர்ந்து யோகாவை கற்பதன் மூலம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக மாறுவார்கள் என்று கூறினார். மேலும் துரோப் குழுவினரின் மைம் நிகழ்ச்சி மற்றும் சிறைவாசிகளின் யோகா நாட்டியமும் நடைபெற்றது. சிறப்பாக யோகாசன பயிற்சியில் ஈடுபட்ட சிறைவாசிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாள் விழாவையொட்டி விஜய் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி நெல்லித்தோப்பு தொகுதியில் விக்கி என்பவரின் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திப்புராயப்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் தடையில்லா சான்று வழங்க அதிகாரிகளை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரடி நடவடிக்கை மேற்கொண்டார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்புராயப்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் நீண்ட ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் வீட்டு மனைப்பட்டா வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரடி தொடக்கமாக முன்னெடுத்து வருகிறார். இந்த நிலையில் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மற்றும் கடற்கரை மேலாண்மை அதிகார அமைப்பு அலுவலகம் சென்று IAS அதிகாரி டாக்டர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டியை நேரில் சென்று சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் தடையில்லா சான்றிதழ் நில அளவை துறைக்கு அளிக்கும்படி அதற்கு கோப்பு ஒப்புதல் வழங்கும்படி கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். அப்போது கழக கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராஜேஷ், கழகத்தினர் மோரிஸ், வின்சென்ட், அருள் ஆகியோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி அரசு மனநலத்துறை மற்றும் தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக காவலர்களுக்கான மனநல பயிற்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மனநலத்துறை மற்றும் தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக காவலர்களுக்கான மனநல பயிற்சி இந்த கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த மனநல பயிற்சி வகுப்பினை அரசு பொது மருத்துவமனை மனநல பிரிவு டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன், கதிர்காமம் மனநலத்துறை தலைவர் டாக்டர் மதன் மற்றும் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் மற்றும் சிறப்பு விருந்தினராக காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் காவலர்களுக்கு ஏற்படும் மனசோர்வு, மனப்பதட்டம், மன அழுத்தத்தை எவ்வாறு கையாள்வது மற்றும் தற்கொலை எண்ணத்தை எவ்வாறு கண்டறிந்து தடுப்பது என்று தலைப்பில் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் காவல் பள்ளி கண்காணிப்பாளர் ரங்கநாதன், காவல் பள்ளி ஆய்வாளர் பங்கஜ் மற்றும் உதவி ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் இந்த பயிற்சி பட்டறையை ஒருங்கிணைத்தனர். இதில் காவல்துறையிலிருந்து 350 நபர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியினை தேசிய மனநல திட்ட மனநல ஆலோசகர் ராஜா மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சியை ஒன்றிணைத்து ஏற்பாடு செய்திருந்தனர். வீரமா முனிவர் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான பெட்டாங் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி வினோபா நகரில் அமைந்துள்ள வீரமா முனிவர் விளையாட்டுக் கழகம் சார்பில் 56ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைந்துள்ள மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை நியூ பெத்தான் அசோசியேஷனில் இணைந்துள்ள அனைத்து சங்கங்கள், புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு போட்டியில் விளையாடியது. இதில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 2 நபர்களுக்கு 7000 வீதம் 14,000 ரூபாய் மற்றும் கோப்பையும், 2ஆம் பரிசாக 6000 ரூபாய் வீதம் 2 நபர்களுக்கு 12,000 மற்றும் கோப்பையும், 3ஆம் பரிசாக 4 4000 வீதம் 16,000 மற்றும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.